நம்ம வீட்டிலே எப்படி சர்ஃப் பவுட்ரு ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாஷிங் சோடா 500 கிராம் எடுத்துக்கலாம். அடுத்து பேக்கிங் சோடா 250 கிராம் எடுத்துக்கலாம். நம்ம ஒன்றொன்றையும் சேர்க்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் அடுத்தது சேர்க்கணும். அடுத்து ஜீ சால்ட்டு 100 கிராம் சேர்த்துக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே கெமிக்கல் ஸ்டோரில் கிடைக்கும். அடுத்து டிஎஸ்பி 50 கிராம் சேர்த்துக்கலாம். சால்ட் 50 கிராம். இது வந்து நார்மல் சால்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், வாஷிங்க்குன்ட்டு உள்ள சால்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டினோபால் 10 கிராம். அடுத்து ஆசிட் சிலரி 100 ml சேர்த்துக்கலாம். இதில் எதுவுமே கைப்படாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி அதோட கெமிக்கல் எஃபெக்ட் உடனே இருக்குன்னு தெரில, அதனால கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம கையில் எடுத்து பார்த்துக்கலாம். அடுத்து கலர் கிரானுவல்னு சொல்லிட்டு இதுவும் கெமிக்கல் ஸ்டோர்லேயே கிடைக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம சேர்த்துருக்க கெமிக்கலில் எந்த வாசமுமே இருக்காது. நம்ம வந்து எந்த சென்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கெமிக்கல் ஸ்டோரில் இதுக்குன்னே தனியாக கூட இருக்கும், அதை கூட நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நானும் நுர வருமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து மிக்ஸ் பண்ணி பார்த்தேன். ஓரளவு நுர கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டேன். ஓரளவு நுர வந்துச்சு. அடுத்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அதுவும் கொஞ்சமாக தான், நான் நிறைய எடுத்துக்கல. அதுக்கப்புறம் நல்ல நுர வந்துச்சு. இது எல்லாம் நான் மொத்தமாக செய்யறதுக்கு இந்த பொருள் எல்லாமே மொத்தமாக செண்டை தவிர மற்ற எல்லாம் சேர்த்து 114 ரூபா ஆணுச்சு. இதெல்லாம் சேர்த்த பிறகு எனக்கு வந்து 1 கிலோ 300 கிராம் வந்து எனக்கு வந்து மொத்தமாக எல்லா பொருளும் சேர்த்த பிறகு கிடச்சிது. நம்மளுக்கு வந்து ரின் பவுடர் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சர்ஃப் எக்ஸல் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரின் பவுடரோட இதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஒரு 50 ரூபா சேவ் ஆணுச்சு.